வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சமீப காலமாகவே வனிதா விஜயகுமார் அவங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி. இப்போது பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே சீரழிச்சதே அவர்தான். பகிரங்கமான குற்றச்சாட்டை கூறிய நடிகை வனிதா விஜயகுமார் பாத்தீங்கன்னா இப்போது பேட்டி கொடுத்தது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. வாங்க அவங்க யாரை டாமினேட் பண்ணி பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. என் வாழ்க்கையை சீரழிச்சதே அவர்தான். பகிரங்கமான குற்றச்சாட்டை கூறிய நடிகை வனிதா விஜயகுமார் அவங்க. நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான சந்திரலேகா படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை வனிதா அவங்க. நட்சத்திர தம்பதியான விஜயகுமார் மஞ்சுளாவின் மூத்த மகளான இவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மிகப்பெரிய பிரபலம் அடைந்தாங்க. சினிமாவில் ஜொலிக்க முடியாவிட்டாலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தைரியமான கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க. தற்போது திரைப்படங்கள் டிவி தொடர்களையும் நடித்து வராங்க வனிதா விஜயகுமார் அவங்க. வனிதா விஜயகுமார் தனது 19 வயதில் ஆகாஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. பின்பு அவருடன் கருத்து வேறுபாடு காரணமாக 2007ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டாங்க. பின்பு ஆந்திராவை சேர்ந்த ராஜன் என்பவரை திருமணம் செய்தாங்க. அவங்க 2019ஆம் ஆண்டு விவாகரத்தும் பெற்றாங்க. வனிதாவிற்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ள நிலையில் இயக்குனர் பீட்டர் பாலை கடந்த 2020ஆம் ஆண்டு 3வதாக திருமணம் செய்து கொண்டாங்க. பால் போதைக்கும் குடிக்கும் அடிமையாகி இருந்ததால் அவரை விவாகரத்து செய்து விட்டாங்க. இதனிடையே அதிகமாக குடித்ததால் பீட்டர் பாலுக்கு கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி சில மாதங்களுக்கு முன்பு மரணம் அடைந்து போனாரு. இதனிடையே வனிதா அப்பா விஜயகுமாருடன் சொத்து தகராறு செய்து அவரை நடு ரோட்டில் இழுத்து அடித்து குடும்ப மானத்தை வாங்கிவிட்டார். அன்றிலிருந்து அந்த குடும்பத்திலிருந்து வனிதாவை பிரித்து விட்டாங்க. இதனால் பல வருடங்களாக தனது மகள்களுடன் தனிந்து வாழ்ந்து வந்தாங்க வனிதா அவங்க. இந்த நிலையில நடிகை வனிதா விஜயகுமார் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா சமீபத்துல ஒரு பேட்டியில் என்னுடைய மகள்கள் எப்படி என்று ஒவ்வொரு பேரையும் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய அப்பா என்னுடைய பேச்சை கேட்க பிள்ளைகள் என்று என் பெயரை தவிர மிச்சமுள்ள எல்லோரின் பெயரையும் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு மிகுந்த மன வலிமையை கொடுத்தது. நான் பல தடவை கோபத்தில் அழுதேன். ஆனால் உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய அப்பா பேச்சை கேட்ட பிள்ளைகள் என்றால் அது நான் மட்டும்தான். அவரால் தான் என்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது சில வருடங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட காணொலியாக இருந்தாலும் இப்போது விஜயகுமார் வீட்டில் நடந்து முடிந்த திருமணத்தில் வனிதா அவர்களை அழைக்காமல் ஒதுக்கி வைத்திருந்த காரணத்தால் இணையதளத்தில் இதனை ரசிகர்கள் அதிகமாக பகிர்ந்து வராங்க. வனிதா விஜயகுமார் அவங்களுடைய மூத்த அக்கா அவங்களுடைய மகளுக்கு தியா அவங்களுக்கு கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்துல நிறைய நட்சத்திரங்கள் பிரபலங்கள் முதல் அரசியல் பிரபலங்கள் வரை அந்த திருமணத்துக்கு சென்று அவங்களுக்கு வாழ்த்து கூறினாங்க. இந்த இதுல எல்லா குடும்பத்து உறுப்பினர்களும் இருந்தாங்க. ஆனா வனிதா தவறு இருந்ததுனால ரசிகர்கள்லாம் ஏன் என்ற கேள்விகள் இப்போது எழுப்பிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.